ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவை வச்சு ஒரு இனிப்பு போண்டா தான். இது 90s ஃபேவரட். இதுக்கு முதல்ல வந்து ஒரு 2 வாழைப்பழத்துக்கு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு மிக்ஸியில் 1 இன்ச்சு உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் வந்து ஒரு தேவைக்கேற்ற ஸ்வீட்னஸ், ஏன்னா ஆல்ரெடி வாழைப்பழத்தில் சக்கரை இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சக்கரை போட்டு அத்தையும் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு, அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, நான் மைதா மாவு யூஸ் பண்ணல, ஏன்னா பசங்களுக்கு அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஏன் கையில் பேசியத்தோடு அரைச்சிக்கணுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் பஃபி வரும், அதனால தான். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த இதிலே வந்து நான் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன், சூடு பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், ஏன்னா அது கரெக்டாக வந்து பாருங்கள், நல்லா உப்பி மேலே வருது. இந்த ஸ்டேஜ், இந்த பதம் கரெக்டாக இருந்துச்சு. மாவுடில் தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பதத்தில் பாருங்கள், அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டேன். அது நல்லா வெந்து உப்பி வரும் மேலே. ஏன்னா இதில் நான் ஒரு சிட்டிக்கு வந்து சோடா மாவு போட்டேன். ஏன் சோடா மாவு போட்டேன்னா, அந்த உப்பி வரதுனால உள்ளே வந்து நல்லா பஃபியாட்டு வெந்து வரும். ஏன்னா நம்ம வந்து மைதா யூஸ் பண்ணல, அதனால் உள்ளே நம்ம அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி உள்ளே வந்து கெட்டியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்த உடனே, நல்லா வெந்து ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம எடுத்துடணும். இது உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்ம குர்குரே, லேஸு இந்த மாதிரி வாங்கி தரத்தோட நம்ம வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும்போது உண்மையாக அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறது ரொம்ப உண்மையாகவே காலி பண்ணிட்டாங்க, காலி ஆகிடும். வீட்டில் பசங்க உண்மையாகவே ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு கொடுத்துருக்குற என் பசங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது நான் முழுக்க பசங்களுக்காக தான் சேர்த்து, ஏன்னா பசங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி செய்யும்போது அதை வீடியோ எடுத்து போடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் எனக்கு தெரிஞ்சது சிலது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் நான் சாப்பிட்டது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது, எங்கள் அம்மா ரொம்பவே செஞ்சு கொடுத்ததெல்லாம். அதனால தான் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா வெந்து இருக்கும் பாருங்கள். சூடு வேறு, கையில் எடுத்துமே நல்லா பிடிச்சி அது இது பண்ண முடியல. சூடு பாருங்கள், நல்லா வெந்து இருந்துச்சு. அந்த சோம்பு போட்டு வாசனை எப்படி தான் நல்லாயிருக்கும். உண்மையாகவே பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.